அன்பு உள்ளங்களே, சின்ன சின்ன கோலமாக கொஞ்சம் கோலம் பார்ப்போமா? பார்ப்போம். 1 2 3 4 5. 1 2 3 1. பாருங்கள் எப்படி போடுறோம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 3 1. இந்த கோலத்தை இப்படியே போட்டு பழகணும். இது பாருங்கள், இது இப்படி போடலாம். அதே மாதிரி இப்படி இந்த மாதிரி ஒரு கோலம். ஒரு 1 2 3 4 5. 1 2 3. தெரியலையோ? 3 1 1 2 3 1. இந்த கோலத்தை எப்படி போடலாம்னா, இப்படியே போட சொல்லிட்டாங்க. அப்படி போட்டு பழகின பிறகு இப்படியே போடணும், இப்படியே போடணும், இப்படியே போடணும் அப்படின்னு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக பழகிடும். அப்புறம் இப்படி பழகலாம், இப்படியும் போடலாம். அப்படி போட்டு பழகலாம். அடுத்து 2 3 4 5. 1 2 3 1. 1 2 3 1. இதை எப்படி போடலாம்னா, முதல்ல என்ன செய்யணும், 1 2 3 4 5 புள்ளி. இந்த 5 புள்ளியில் இந்த 1 2 3 1 2 3 இந்த 3 புள்ளியை மட்டும் நம்ம கணக்கு பண்ணி கோலம் போடணும். பாருங்கள், இது ரெட்டை கோலமாக வச்சு என்ன செய்யணும், இப்படி விட்டுறணும். இப்போ இது ஒரு கோலம் முடிஞ்சு போச்சா? இங்கே இருக்கு இல்லையா? இதை எப்படி இணைக்கணும்னு நினச்சா இங்கே பாருங்கள், இதை கொண்டு இப்படி போட்டுறணும். இப்படி போட்டு இங்கே பாருங்கள், இதை கொண்டு வந்து இப்படி இணைச்சிடலாம். இது ஒரு கோலம். இதெல்லாம் 5.5 வரிசையில் போடுற ஈஸியான கோலம். 5.3 2 இது மாதிரி போடுறது ஈஸியான கோலம். இதே மாதிரி 1 2 3 4. 1 2 இங்கிட்டு 1 இங்கிட்டு 2. என்ன செய்யலாம், இங்கே பாருங்கள், இப்படித்தான். இதெல்லாம் ஈஸியாக போடலாம். அதே மாதிரி இதை சுழிச்ச உடனே நேர கை அங்கே போயிடும், நம்ம பழகிடலாம். இது ஒரு கோலம் விளங்குதா? அப்புறம் சாதாரண தாமரைப்பூ போடணும்னு நினச்சாலே 3 புள்ளி 3 வருஷம் வைக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்க, அவ்வளோதான் தாமரைப்பூ. இந்த மாதிரி ஈஸியான கோலங்களாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால், பெரியவங்க பார்த்து கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் ஆசையாக கற்றுக்குறோம். வீட்டில் போட்டு வாசலில் போட்டு பழகும். காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை 3வது 4வது படிக்கிற குழந்தைகள்லாம் கோலம் போட பழகி இருக்கணும். கண்டிப்பாக சாயந்தரமாக அவங்கள போட சொல்லுங்கள். ஸ்கூல் விட்டு வந்து ஒரு காஃபி பண்ணி கொடுத்துட்டு வாசல் தூத்து கோலம் போடுமான்னே சொல்லுங்கள். தூத்து கோலம் போடட்டும், குனியட்டும், நிமிரட்டும். எல்லாம் அப்போ தான் இடுப்பு கொஞ்சம் ஒடுங்கி அழகாக இருக்கும் பிள்ளைகள்.
அதனால் எல்லா வேலையும் செய்ய பழக்குங்க. இது தாமரைப்பூ. இது மாதிரி சங்கு போடணும்னு நினச்சோம்னா 1 2 3 புள்ளி வைக்கணும். இங்கே 2 புள்ளி வைக்கணும், இங்கே 1 புள்ளி வைக்கணும். அதே மாதிரி இங்கே 2, இங்கே 1. சங்கு போட நினச்சோம்னா பாருங்கள், இது சங்கு ஈஸியாக போட்டுடலாம். இல்லை இப்படியும் போடலாம். இங்கே பாருங்க, இப்படி போட்டு இப்படி கொண்டு போய் அப்படி போட்டுடணும். அது சரியாக வராது, பெரிய ஆளுகளுக்கே சரியாக வராது போது வராது. ஈஸியாக போடுறதுக்கு பழகுங்க, குழம்போட பழக்குங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அம்மா மாதிரி தான் இப்படி சின்ன சின்ன கோலங்களாக போட பழக்கணும். நான் கோலம் போட்டு ரொம்ப காலமாச்சு. அதனால இந்த ஸ்லேட்டில் போடும்போது வழுக்கிட்டு போகுது. சின்ன சின்ன கோலமாக நினச்சி பார்த்து தான் போடுறேன். பிள்ளைகளுக்கு கோலம் போட பழக்குங்க. ட்ரெஸ்ஸையும் ஒழுங்காக நீட்டி போட பழக்குங்க. இப்போ சின்ன பிள்ளைகளே இப்போ இடுப்பில் டிஷர்ட்டு, இடுப்பு தெரிய டிஷர்ட் போட்டாக்க இடுப்பில் கிள்றான் அப்படின்னு சொல்லுதுங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸு சின்ன பசங்களே இடுப்பில் கிள்றாம்மா, அவனுக்கு இந்த சட்டை வேண்டான்னு சொல்லுதுங்க. அந்த உணர்வை நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல அடக்கமான ட்ரெஸ்ஸாக, உடல் முழுவதும் மூடுற ட்ரெஸ்ஸாக போடுங்க. கவுன் போட்டு பழக்குங்க. டிஷர்ட் பேண்ட் போட்டாலும் இடுப்பு கீழே தெரியாதபடி போட்டு பழக்குங்க. முழங்காலுக்கு கீழே வர்றாப்புல ட்ரெஸ் போட்டு பழக்குங்க. பிள்ளைகளுக்கு அப்படி போட்டால் தாங்க கூச்சங்கிற ஒரு உணர்வு வரும். அப்போ அதுதான் பெண்மைக்கு அழகு. கூச்சம் வெட்கம் இருக்கணும். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறது இருக்கணும்னு சொன்னால் இந்த பயிர்ப்புங்கிறத கூச்சம்னு சொல்லலாம். இருந்தால் தான் பெண் குழந்தைகள் பார்க்கவே அழகாக இருக்கும். சேலை கட்டிட்டு வந்தால் வாங்க பொங்கல் சொல்கிறாங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தால் ஒரு விசேஷ வீட்டில் போனாங்கன்னா வா வா உட்கார் அப்படி சொல்ல வேண்டிய மரியாதை இல்லாமல் போகுது. அதனால் நல்ல விதமாக ஆடை போட பழக்குங்கள். நன்றி, வணக்கம்.